மகா பெரியவா சரணம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது 4 எழுத்து தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஆனால் அந்த 4 எழுத்துங்கிற ஒரு விஷயம் எதற்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த 4 எழுத்து தாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இங்கிலீஷில் சொல்லுவோம் ABCD அப்படின்னு. இந்த BD அப்படிங்கிறதுக்கு நடுவுலையும் பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏவும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுங்க. பி அப்படிங்கிறது பர்த், நம்முடைய பிறப்பு. டி அப்படிங்கிறது டெத், நம்முடைய இறப்பு, மரணம். ஆக ஜனனம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. இந்த ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். அந்த ஆஃப்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்துருச்சு. அப்போ சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாய்ஸ். சரி, இப்போ நான் நாளையும் சேர்த்து சொல்லி அது என்ன தான் நமக்கு சொல்ல வருதுன்னு பார்க்கலாமா? எப்போவுமே நாம் பிறந்த உடனே நமக்கு வாழ்க்கையில் சில கடமைகள் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பிறவி வந்திருக்குன்னா ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு தான் கடவுள் இந்த பிறவியை நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனவுகளை காண்கிறோம். இப்போ இந்த சாய்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? பிறந்த உடனே நமக்கு 2 சாய்ஸ் இருக்குங்க. ஒன்று கனவுகள் காண்பது, இன்னொன்று அந்த கனவுகளை துரத்தி சொல்வது. நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த கனவுகளை கண்டது மட்டும் கிடையாது, அந்த கனவுகளை துரத்தி செல்கிறார்கள். நிறைய பேர் அந்த கனவுகள்லேயே அப்படியே இருந்து அதிலேயே ஒரு சுகமாக அப்படியே இருந்துடுறாங்க. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியவில்லை. சரி, இந்த 2 சாய்ஸில் நம்ம எது ஜெயிச்சு வர்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. ஆக பிறந்த உடனே நமக்கு 2 சாய்ஸ் இருக்குங்க. சரி, அப்போ ஆஃப்டர் பர்த் நம்மளுக்கு 2 சாய்ஸ் வந்துச்சு. ஆஃப்டர் டெத்து நம்மளுக்கு எத்தனை சாய்ஸுங்க இருக்க முடியும்? ஒரே ஒரு சாய்ஸ் தாங்க. சாய்ஸே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து அதே தாங்க, அந்த ஜனனம் பர்த்து தான் இருக்க போகுது இல்லையா? அந்த பர்த்தை நிர்ணயிக்கிறது நாம் காணக்கூடிய இந்த கனவுகள். பார்த்தீங்களா? இந்த சாய்ஸ் அங்கேயும் தொடர்புடையதாக இருக்கிறது, அதோடு சேர்ந்து அடுத்ததுக்கும் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆக இப்போ நம்ம என்ன கனவுகள் கண்டுக்கிட்டே இருக்குமோ அதற்கு தொடர்புபடுத்தி நமக்கு அடுத்த ஒரு பிறவியும் அமைய போகிறது. இந்த கனவுகளை துரத்தி செல்வது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றியை பெறுவதற்குத்தான் நாம் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆக இந்த வெற்றியை பெற்ற நாம் இந்த வாழ்க்கையின் முடிவுக்கு வரும் நிலையில் இப்போ இந்த கனவுகளோடு நாம் இந்த வாழ்க்கையில் விடைபெற்று கொள்ளும் பொழுது அடுத்ததாக கடவுள் கண்டிப்பாக ஒரு பிறவை கொடுக்க போகிறாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ பெரிய ஒன்றும் புண்ணியம்லாம் பண்ணலையே, டைரெக்டாக அப்படி மோட்சம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போக முடியாது இல்லையா? அப்போ அடுத்த ஒரு பிறவி அங்கே கிடைக்கிறது. அப்போ அந்த பிறவியிலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அதே 2 சாய்ஸ் தாங்க இருக்க போகுது. அதே திரும்ப நம்ம கனவுகளை துரத்தி சொல்பவர்களாக இருக்க போகிறோம். ஆக வாழ்க்கை அப்படிங்கிறது கனவுகள் மட்டும் காண்பதற்கு கிடையாது, கனவுகளை துரத்தி சொல்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறது தான் இந்த 4 எழுத்துக்கள். ஆக இந்த ABCD அப்படிங்கிறது நம்ம A for apple அப்படின்னு படித்தது மட்டும் கிடையாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 4 வார்த்தைகளாக இருக்க போகின்றன. மகா பெரியவா சரணம்.